திருட்டு பயவுல சென்டிமெண்டா பேசி பேசி என் வேலைக்கு வெடி வச்சு இன்னைக்கு தரைக்கு ஆயில் போட்டு துடைக்க விட்டானே தர பயவுல. ஏ கட்ட பயலே, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு ஒன்னே நேக்கா சேசனை கூட்டி வந்து சூளையே மிதிச்சோம் சாணியை நான் பிரிக்கல. என் பேர் என்கவுண்டர் ஏகாம்பரம்டா. நான் தான் தாய்ப்பாசத்துல வலிக்கு விழுந்துட்டேன். நீயாவது நான் கடமை வரும்போது அவனை தாவி பிடிச்சிருந்து தட்டு தட்டி உள்ள இருக்கவனா என்ன நான் பாட்டு பேசிருக்கேன். இவன் எங்கேயோ பாத்துக்கிட்டு இருக்கா. எங்க ஆகா மேட்ரு இங்க இருக்கா? உனக்கெல்லாம் எவ்வளவு தைரியம்யா? ஏற்கனவே பண்ண தப்புக்கு தான் அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் வீட்டை தொடக்க விட்டுருக்கான். இப்ப மேற்கொண்ட பொண்ணுக்கே நூல் விடுறிய தெரிஞ்சுனா உன்னை தூக்கி போட்டு மிதிக்க இல்லாம என்னையும் தொங்க விட்டு அடிப்பாங்க. இந்த மாதிரி அந்த இடம் சுத்தமாயிருச்சு. இப்ப அழுக்கு உன் மனசுக்குள்ள இங்கேயும் தான் இருக்கு. நீ இங்க வந்து ரெண்டையும் தொட, நான் அங்க போய் அதை தொடக்கிறேன். கடுப்பு. ஆமா ஓ, ஒரு தடவை அடிச்சா பயந்துருமாக்கும். நீ எத்தனை தடவை அடிச்சாலும் உனக்கு எப்பயுமே மேல அதிகாரி நான் தான், அதை தெரிஞ்சுக்க. இப்படி கேவலமா வீட்டை துடைக்கிறத விட பேசாம ராஜினாமா பண்ணிட்டு போங்க. எதுக்கு நான் ராஜினாமா பண்ணவனா? ஏன் ஏட்டே அவளைக்கு நீ வரலாம் பாக்குறியா? அது நடக்காது. இந்த மாதிரிப்பா, இதுக்கு முன்னால இருந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் இருக்காரு, அவர் என்னை வேலையை விட்டு விரட்டுறதுக்காக கக்கிசிய கழுவு சொன்னாரு. அப்பயே நான் அசரல. ஏன் நான் பாக்குற போலீஸ் உத்தியோகத்தை காப்பாத்தி ஆகணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் தெரிஞ்சுக்க. ராஜினாமா பண்ணலாம். ராஜினாமா என்ன முட்டையை விட்டுட்டு மறுபடியும் எங்கேயோ பாக்குறா? அம்மாடி காம பார்வையாளருக்கு. ஆஹா, இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் நாலா பக்கம் சுத்தி சுத்தி வர்றா. இது சரி வராது. இந்த பா எந்திரிப்பா, எந்திரியா நீங்க. இந்த பாரு, நீ என்ன பழி கொடுக்க பிளான் பண்ண நல்லா தெரிஞ்சு போச்சு. நீ தரையை தொடச்சதெல்லாம் போதும், போய் அந்த செவத்தை தொட போ. இந்த ஜாகெல்லாம் இங்க வேணா. Do what I say. Go. நான் தான் எடுத்து விட்டேன். என்ன நடக்குது இங்க? என் வாயில இருந்த பபுள் கம் வாயாலே எடுத்து விட்டாயா? வாயால் எடுத்தியா? இந்த பாரு, ஏதாச்சும் திங்கன்னு ஆசைப்பட்டேன்னா காசை கொடுத்து ஒரு வடையை வாங்கி தின்னு, பசிச்சா பண்ண வாங்கி தின்னு. ஆம்பளை பைய வாய்க்குள்ள இருக்க எச்சியை பிடிங்கி திங்கிறியே. நீ எல்லாம் ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பொண்ணா? போடா ஏட்டு மாமா. வர ஏட்டியா பொறாம லைட்டா. Oh, Mr. Mondra. Hearty welcome to my district, sir. Thank you. Please come. Yes. Our SP, Mr. Dayakar. Welcome, sir. Nice to meet you. 16 வருஷமா இங்க தேர்தல் நடக்காததுக்கான ரிப்போர்ட், ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்காரங்களுடைய ரியாக்ஷன்ஸ், மக்களுடைய கருத்து எல்லாம் இந்த ஃபைல்ல இருக்கு சார். மாசி மீறி எவன் சார் மனு தாக்கல் பண்ண வருவான்? இத்தனை வருஷத்துல ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு மாறி மாறி எல்லாத்தையும் பார்த்துட்டான். அவனை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது சார். இன்னும் கவர்மெண்ட் சீல தான் யூஸ் பண்ணல. மற்றபடி சவுத் ஜோனுக்கே அவன் தான் சிஎம். எங்க லிமிட் என்னவோ அந்த அளவுக்கு நாங்க ட்ரை பண்றோம் சார். உள்ள பூந்து வெட்டுறானுங்க. அவனுக்காக உயிரை கொடுக்க 1000 பேர் தயாரா இருக்காங்க. நாங்க என்ன சார் பண்றது? இந்த 16 வருஷத்துல 3 தடவை தேர்தல் அறிவிச்சாங்க. 2 முறை மனு தாக்கல் பண்ணவன மாசி கொன்னுட்டான். அடுத்த முறை ஒருத்தன் நின்னா மக்கள் பயத்துல ஓட்டு போட வராதனால அரசாங்கமே தேர்தலை கேன்சல் பண்ணிடுச்சு. இப்ப அவர் இருக்காரா? மாசியை எதிர்த்து நிப்பேன்னு ஒத்த கால்ல நின்னாரு. இப்ப 2 காலையும் எடுத்துட்டாங்க. சார், நம்மளுக்கும் கட்சி கொடிய காருக்கு முன்னால பறக்க விட்டுட்டு போகணும்னு ஆசைத்த முடியலையே. எம்எல்ஏ ஆகிறதுக்கு காசு கொடுத்தாதான் சீட்டு வாங்க முடியும். எங்க கட்சியில சீட்டையும் கொடுத்து காசு செலவழிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா மாசி என்ன எதிர்த்து தேர்தல் எப்படி சார் ஜெயிக்க முடியும்? சார், பதவி போனா பரவாயில்லைங்க, உசுறு போன நாமினேஷன் தாக்கல் பண்ண வந்தவனை தாசில்தார் ஆபீஸ், ஆட்டோ ஸ்டாண்ட், பூக்கடைன்னு துரத்தி வெட்டியிருக்காங்க. அந்த மாசியை தூக்கி உள்ள வைக்க வேண்டியதுதானே? நாங்க ரெடி சார். யார் சார் கம்ப்ளைண்ட் தர்றது? செத்தவனோட ஒய்ஃபே கம்ப்ளைண்ட் தர மாட்டேங்கிறாங்க. மாசி ஆளுங்க யார் மேல கை வச்சாலும் ஜாதி கலவரம்னு இந்த ஊரையே நாசம் பண்ணிடுவாங்க சார்.
அப்படிப்பட்ட ஆளுங்க இந்த ஸ்டேஷனை கொளுத்துறதுக்கு எவ்வளவு நேரம் சார் ஆகும்? நான் விசாரணை பண்ண வரைக்கும் மாசிங்கிற தனிப்பட்ட ஆள் தான் தன் சுயநலத்துக்காக எலெக்ஷன் நடக்க விடாம இந்த தொகுதியை தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கான். மாசியை நான் பார்க்கணும், வர சொல்லுங்க. மாசி வரமாட்டா சார், நம்ம தான் அவனை போய் பார்க்கணும். சூரிய நாராயணன் ஐஏஎஸ். தெரியும். 82 ஐஏஎஸ்ல நேஷனல் லெவல்ல 2ஆவதா வந்திருக்கீங்க. திண்டுக்கல்ல சப் கலெக்டரா கரியர் ஆரம்பிச்சு 84ல கல்யாணம். அஞ்சலி நாராயணன் உங்களோட ஒரே பொண்ணு. லண்டன் யூனிவர்சிட்டியில பிசினஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட். கலெக்டர், சேர்மேன், உள்துறை செயலாளர்னு இங்க கலக்கிட்டு அப்புறம் டெல்லியில போய் லா அண்ட் ஃபைனான்ஸ்னு அசத்திட்டு அதுக்கப்புறம் பீகார்ல அமைதியா எலெக்ஷனை முடிச்சுட்டு இப்போ இங்க கடைசியா சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா வந்திருக்கீங்க. சூடா காஃபி சாப்பிடுங்க. பரவாயில்ல, என்னை பத்தி நிறையவே தெரிஞ்சு வச்சிருக்க. இல்லைன்னா இத்தனை வருஷமா எலெக்ஷன் நடத்தாம இந்த தொகுதியை என் கண்ட்ரோல்ல வச்சிருக்க முடியுமா? இந்த தடவை எலெக்ஷன் நடக்கணும் மாசி. நானா நடத்த வேண்டாம் தடுக்கிறேன்? தாராளமா நடத்துங்க, நானும் ஓட்டு போட ஆர்வமா தான் இருக்கேன். அப்ப ஏன் மனு தாக்கல் பண்ண வந்தவங்களை நீ கத்தியால வெட்டினியா? உன் ஒருத்தன் சுயநலத்துக்காக இந்த தொகுதி மொத்தமே பாதிக்கப்படுது. முதல்ல எலெக்ஷன் நடத்த விடு. இங்க 80% மெஜாரிட்டி நாங்க, 20% மைனாரிட்டி அவங்க. இது கவர்மெண்ட்டுக்கும் தெரியும். தெரிஞ்ச இதை ரிசர்வ் தொகுதின்னு சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? எல்லா அரசியல் கட்சிகளும் எந்த ஜாதிகாரன் அந்த தொகுதியில அதிகமா இருக்கானோ அவனை தான் வேட்பாளரா நிறுத்துறாங்க. அது உங்களுக்கு தப்பா தெரியல? அதிகமா இருக்கிற ஏன் ஜாதிகாரனை வேட்பாளரா நிறுத்தணும்னு மாசி சொன்னா அது உங்க கவர்மெண்ட்டுக்கு தப்பா தெரியுதா? கவர்மெண்ட் இதை ரிசர்வ் தொகுதின்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் எலெக்ஷன்ல நின்னு ஜெயிச்ச முதல் எம்எல்ஏ இவன் தான். முனியா, ஐயா, இங்க வாடா. எத்தனை ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்ச? 3 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துலங்க. எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டு சட்டசபைக்கு கூட போல எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு என் வீட்டை தொடச்சிட்டு இருக்கான். எம்எல்ஏ போய் தொடடா. எங்க கிட்ட வீட்டு வேலை பாக்குறவனை எல்லாம் எம்எல்ஏ ஆக்கி கோட்டை கனுப்பி கொடி பிடிக்க சொல்றீங்களா? இந்த தொகுதியில் எலெக்ஷன் நடக்கணும்னா எங்கள ஒருத்தன் தான் எம்எல்ஏக்கு நிக்கணும். அவனை நாங்களே தேர்ந்தெடுத்துப்போம். அதுக்கு இத பொது தொகுதியா மாத்துங்க. அத கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணணும். அப்போ முதல்ல கவர்மெண்ட் முடிவு பண்ணட்டும், அப்புறம் எலெக்ஷனை பத்தி பேசலாம். ரொம்ப சாமர்த்தியமா பேசி எலெக்ஷனை தடுத்து நிறுத்தணும்னு நீ நினைக்காத. என்கிட்ட சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்கு. இருக்கட்டும். 20 வருஷமா இந்த நாச்சியார்புரத்தோட லா அண்ட் ஆர்டர் என்கிட்ட தான் இருக்கு. ரவுடி வித் லாயரோட இருக்கிற ஒரே ஆள் நான் தான். இவன் வெட்டுவான், அவன் ஜாமீன்ல எடுப்பான். அப்புறம் எப்படி எலெக்ஷன் நடக்கும்? இந்த தடவை எலெக்ஷன் நடக்கும் மாசி. ஒரு சாதாரண ஆள் உனக்கே இவ்வளவு திமிரு இருக்குன்னா இந்தியன் பிரைம் மினிஸ்டரையே தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதி இருக்கிற எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? சொன்ன மாதிரியே ஜூலை 24 மனு தாக்கல் நடக்கும். ஆகஸ்ட் 24 எலெக்ஷன் நடக்கும். எலெக்ஷன்ல மீட் பண்ணலாமா? சே என்ன ஐடியா? திடீர்னு மார்க்கெட் கூட்டு வந்திருக்கீங்க, ஏதாவது கேஸா? கேசா? மாச கடைசிப்பா, பையில 10 பைசா கிடையாது. மாமூல் கிமூல் வாங்கினா தானே வண்டி ஓடும். லஞ்சமா? அடேப்பா, என்ன லஞ்சமா? நீ எல்லாம் எப்படியா போலீஸ் வேலைக்கு சேர்ந்த? மெரிட்ல தான். அப்படி சொல்லு. என்ன மாதிரி கந்து வெட்டிக்கு கடங்கனே வாங்கி 4 பேர் கைய காலை பிடிச்சி டிபார்ட்மெண்ட்ல 4 பேர் காலை வாரி விட்டு சேர்ந்திருந்தா அந்த மாமலோட அருமை தெரியும். அதெல்லாம் இல்லாதனாலதான் உனக்கு இந்த திமிரு தனா வெட்டலாம். இந்த பாரு, ஒரு அதிகாரியை எழுத்து பேசாம சொல்ற கேட்டுட்டு பின்னாலே வரப்பாரு. வர முடியாது, போடா. நீ வரலைன்னா தரமாட்டாங்கப்பா. தனியா போனா கை நீட்டுவானுங்க. நீ இருந்தேன்னா இடையில வந்து காப்பாத்துவ. சொன்னா கேளு, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. சரி வாங்க. ஏப்பா, பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். புலவுல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. புலவுல கெட்ட வார்த்தை வருமா? காகரியை போட்டு ஒடிக்காதியம்மா, அடுத்தது வாங்க வேண்டாமா? சரி. யோ 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 யோ, என்ன இங்க கடை போட்டிருக்க? வேற எங்க போடுறது? இது கார்ப்பரேஷன் ஏரியா. இங்க கடை போடுறதா கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டணும். யோ யோ யோ, மாமூல் வேணா கேட்டு தொலையா. அதுக்கே சுத்தி வளைச்சு பேசுற. அட இருப்பா இருப்பா. டேய், புரியுதுல்ல? புரியுதுலடா. சாப்பிட்டு 4 நாளாச்சு, தர்மம் போடுங்க ஐயா. டேய் டேய், ஒரு அதிகாரி 2 பேசிக்கும் போது ஐயா கொய்யான்னு இருக்க. சத்தம் இல்லாம கேட்கணும் ராஸ்கல். சரி சரி, 2 பேரும் சண்டை போடாதீங்கய்யா. டேய், நான் எப்படா இவன் கூட சண்டை போட்டேன்? நான் எப்ப சண்டை போட்டேன்? சண்டை போற அளவுக்கு நீ எனக்கு ஈக்குவலான ஆளா? வியாபார நேரத்துல உசுர வாங்காதே ஏட்டையா. 2 பேரும் ஓரமா நில்லுங்க. சரிங்க சாமி.
டேய் என்னடா இங்க வந்து நிக்கிற? அவர் தானே நம்ம 2 பேரும் ஓரமா நிக்க சொன்னாரு. தள்ளுறா முதல்ல. டேய் நான் 4 இடத்துக்கு போனோம், முதல்ல காசை கொடு. ஆமாங்க, நானும் 4 இடத்துக்கு போகணும், முதல்ல காசு கொடுங்க. அவரே கோச்சிட்டு போறாரு. தொழில பொறுமை தானே அவசியம். பாத்துறேன்டா இன்னைக்கு. இந்த டேய் கொடுங்க சாமி. இந்தாங்க ஏட்டையா. டேய் ஒரு அதிகாரி எப்படி டீல் பண்ணுவோன்னு தெரியாது, காசை தூக்கி போடுறேன் வந்து எடுத்துக்கிறான். என்ன ஏட்டையா, ஒரு பிச்சைக்காரன் எவ்வளவு அழகா கேட்ச் பண்ணா. உனக்கு கேட்ச் பண்ண தெரியாது? போலீஸ் சொல்லி அப்படி என்னதான் ட்ரைனிங் எடுத்த? டேய் போலீஸ் ட்ரைனிங் இதுக்கு என்னடா இருக்கு? அங்க இதெல்லாமா சொல்லி தர்றாங்க? யோ என் பிசினஸ் அடிக்கடி கெடுத்துக்கிட்டு இருந்தா மண்ட மாலையில போயிரு பேசாம. ஏன்டா போய் எமோஷன் ஆற நீ? ஏன் எமோஷன் ஆற நீ? போட்டு தள்ளிடுவேன். ஒரு பிச்சைக்காரன் எவ்வளவு அமைதியா வாங்கிட்டு போறேன் எப்ப பார்த்தாலும். டேய் வாடா நீ வாடா, உன்னை வச்சுக்கிறேன் வாடா. உன்னை நல்லவே நம்பி வந்ததுக்கு இரும்பு தூக்குறியா? ஒரு பிச்சைக்காரன்ட்ட இவ்வளவு பணமா? என்ன சம்பாத்தியா? டேய் நான் மாமூல் வாங்குற இடத்துல வந்து பிச்சை எடுக்க வராத, பிச்சை எடுக்க வராத, பிச்சை எடுக்க வராத எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? பிச்சை எடுக்கிற இடத்துல மாமூல் வாங்க வராதீங்க, மாமூல் வாங்க வராங்கன்னு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? என்னை விட அதிகமா சம்பாதிக்கிற திமிரா உனக்கு? இருடா உன்னே வச்சுக்கிறேன், என்ன வச்சுக்கிறேன். இவனை எப்படி தூக்குறது? எப்படி நம்மளை ஃபாலோ பண்ணுவான்? அப்ப தூக்கிற வேண்டியதான். டேய் மாமூல் கொடு. இன்னும் போனியால ஏட்டையா? காய்கறியாச்சும் புள்ள பண்ணு சீக்கிரம். இதெல்லாம் ஒரு பழப்பு. Shut up, nonsense, idiot, nuisance, bloody fucker! You are under arrest! எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல். ஏப்பா இப்ப என்ன நடந்து போச்சு இங்க வந்து பில் பண்ணிட்டு இருக்க நீங்க? சும்மா ரேட்டியா, நீங்க செய்யறது பிச்சை எடுக்கிறத விட கேவலமா இருக்கு. பிச்சைன்னு நீ ஏன் நினைக்கிற? போலீஸ்காரங்களுக்கெல்லாம் பொதுமக்களா சென்ற அன்பளிப்பு நினைச்சுக்க. வெறித்தனமா உழைக்கிற நமக்கு வியாபாரி எல்லாம் சென்ற வெகுமதி நினைச்சுக்க. ஏன் தேவையில்லாம கண்ட நினைச்சு உடம்ப கெடுத்துக்கிற நில்லுங்கடா. டேய் யாரா அவனுக்கு கடமாடி மாதிரி ஓடுறது? ஒரு அதிகாரி நின்று பேசிட்டு இருக்கும்போது ஏன் அப்படி ஓடுறீங்க? எவ்வளவு பணம் வச்சிருக்க? பணமா முக்கியம் ஏட்டையா. ஜலஜா வந்துகிட்டு இருக்கா ஏட்டையா. ஜலஜா வந்துட்டாளா? யார் ஏட்டியா ஜலஜா? யாரா? யோ இந்த மார்க்கெட்லயே அவளுக்கு தாயா மவுஸ். எங்க போற? அவன் எவனோ ஒருத்தன் வெட்ட போறாங்க. வெட்டிட்டு போறப்பா, நமக்கு என்ன? பாத்துக்கிட்டு எப்படியா சும்மா இருக்கு? பாத்துட்டு சும்மா தான் இருக்கணும். வர்றவன் யாரு தெரியுமா? மிகப்பெரிய ரவுடி. இந்த ஊர்ல எலெக்ஷன் நடக்க விடாம 20 வருஷமா நிப்பாட்டி வச்சிருக்கான். அந்த எலெக்ஷன் நான் நடத்தி காட்டுவேன், இவன் பிடிவாதம் பண்ணா அதனால அவனை வெட்டி கூறு போட போறாங்க. இந்த இடத்துல நமக்கு என்ன வேலை? வா போலாம். நம்ம போலீஸ்யா? நம்ம போலீஸ்னு எவன் சொன்னா? சத்தியமா இந்த இடத்துல நம்ம போலீஸ் கிடையாது. வா போலாம். ஏய் பாப்பா ஒரு அதிகாரி சொல்றது பிரச்சனையை புள்ள போட்டு வாங்காத. ஐயோ என்னைய மாதிரியே எல்லாரும் நினைக்கிறானே. வா தெரியாம செஞ்சிருந்தா என்ன விட்டுருங்க. என்ன விட்டுருங்க, நான் ஊரை விட்டு ஓடிடுறேன். என்ன விட்டுருங்க, நான் ஓடிடுறேன். இந்த தொகுதியில எப்படியாவது எலெக்ஷன் நடத்தணும்னு சுப்ரீம் கோர்ட்ல மனு போட்டு தேர்தல் கமிஷனரை வர வச்சேன். நான் எலெக்ஷன் நடத்தக்கூடாதுங்கிற முடிவுல இருக்கேன். நீ எலெக்ஷன் நடத்தியே காட்டுவேன் அடம் பிடிக்கிற. அப்போ நம்ம 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் உயிரோட இருக்கணும். நான் இருக்கேன். ஒரு ஆள் வெட்டினா கொலை, கூட்டமா சேர்ந்து வெட்டினா கலவரம். போய் வெட்டுங்கடா. ஏட்டையா என்னடா என்ன எதுக்காக உள்ள வச்சிருக்கீங்க? நீ பப்ளிக்கை டார்ச்சர் பண்ணி பிச்சை எடுத்த குற்றத்துக்காக நான் உன்னை உள்ள வச்சிருக்கேன். சரி சரி, எத்தனை நாள் வேணாலும் என்ன உள்ள வச்சுக்கீங்க. ஆனா மரியாதை என்கிட்ட புரியல, காசு கொடுத்துருங்க. அத செலவு பண்ணிட்டேன். ஏட்டையா பிச்சைக்காரகிட்டேயுமா திருப்பி கொடுத்துருங்க. இருந்தா தரமாட்டானாயா? உண்மையிலே செலவு பண்ணிட்டேயா? தூண்டி விடாத. சரிடா உங்க அம்மா அப்பா எல்லாம் இப்ப எங்க இருக்காங்க? அவங்க எப்படி பண்ண உனக்கு என்னையா? மரியாதை என்கிட்ட புரியல, காசு கொடுத்துறியா? ஏண்டா செலவு பண்ணீங்கன்னு திரும்ப திரும்ப கட்டிட்டு இருக்கிற ராஸ்கல். ஒரு அதிகாரி கூட பார்க்காம பேச்சு பிடிச்சு பெக்கர். ஏகாம்பரம் எஸ் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்கீங்க? அது டூட்டி முடிஞ்சு நேரா வீட்டுக்கு போகாம மார்க்கெட்ல போய் மாமூல் வசூல் பண்ணி ஜலஜாவோட ஜெல்சா பண்ணிருக்கீங்க. கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இனிமே உங்க 2 பேருக்கு நைட் டியூட்டி தான் நான் போட போறேன். சார் நீங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் சரி சார், கலங்கவே மாட்டான் சார் இந்த ஏகாம்பரம். நைட் டியூட்டி தானே சார், போடுங்க சார். ஒரு திருட்டு நடக்காம நாங்க பாத்துக்கிறோம். அத நாங்க பாத்துக்கிறோம். ரயில்வே ட்ராக்ல ஒரு பாடி அடிபட்டு தலை தனியா முண்டம் தனியா கிடக்குதான். போய் காவலுக்கு இருக்க போங்க. இன்ஸ்பெக்டர் ஐயா, என்னடா இந்த ஏட்டையா என் காசை புடிஞ்சு வச்சிருக்காரு, வாங்கி கொடுங்க. போய் ஒரு பிச்சைக்காரன்ட்ட வசூல் பண்ணி தின்னிருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல? காசை திருப்பி குடியா. ஐயா நேத்து இடியாப்பமும் பாயா வந்திருந்தீங்களே, ஆமா நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு. அது அவன் பிச்சை எடுத்த காசுதான்.
ஏண்டா ராஸ்கல் போலீஸ்காரன் மேலயே போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்றியா? பிச்சு விடுவேன் பிச்சு. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். போதும், டியூட்டிக்கு போங்கயா.